வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் தொடரில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, லோகேஷ் கனகராஜ், வாமிகா கபி, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, கிப்ரீஷ், இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் அருண் மாத்தேஸ்வரன் இயக்கத்தில் வெளியாக இருக்கிற DC மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். DC இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தோட கதை என்னன்னா, போலீஸோட டிசார்டட் வெப்பன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போகிறப்போ அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியலில் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க. ஒரு கண்டுபிடிக்க போகிற போலீஸை இப்படி கொள்றாங்கன்னா இது நம்ம டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அவமானம். இந்த டீம் நம்ம யார் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அவங்கள சட்டத்தை முன்னாடி நிறுத்தி ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கும்பல் இறங்க போக. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னதான் நடந்தது, லோகேஷ் கனகராஜ் இதெல்லாம் பண்ணுறாரு, வாமிகா கபி என்னெல்லாம் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே ட்ரெய்லர் மேட் ரோல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அப்படி எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அந்த கோவத்தில் அவர் காட்டுற அந்த அக்ரெஷன் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பாடி லாங்குவேஜ் சீரிஸ் ஆன்ஸ்க்ரீனில் கொண்டு வர பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் வாமிகா கபி அவங்க கொடுத்த ரோலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவங்க பர்ஃபார்மன்ஸு, அந்த வெப்பன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ண விதம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்ஸ்க்ரீன் காட்டுற அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து ஒரு சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியோட கேரக்டர், அவங்க எடுத்த கேரக்டர் ஒரு க்யூட்டான கேரக்டர், ஒரு சின்ன கேரக்டர், அவங்க எடுத்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ்னா கிவிரீஷ், அவினாஷ், அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி ராஜா, இவங்க எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னிட்டாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் அணி வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டாப்புல. குறிப்பாக வந்து சொல்லணும்னா அந்த அந்த ராகா ரிவெஞ்ச் அந்த சாங் ஸ்க்ரீனில் இதை சும்மா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் இருக்கும் போதே அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ ஆன் ஸ்க்ரீனில் தேட்டரில் அந்த 3D டால்பி சவுண்டோட கேட்கும் போது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாங் அந்த ஏதோ ஒரு சாங் அந்த லவ் சாங் ஒன்று வருது, அதுவே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் சாங் 2 வருது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது அனிருத்தோட மியூசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற முகேஷ் அவரோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லலாம். குறிப்பாக அந்த சினிமாட்டோகிராஃபியில் அந்த ஹீரோயினுக்கு நடுவில் அந்த ஷார்ட் வச்சதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வாமிகா கபி பார்த்தீங்கன்னா வரவன் போகிறவெல்லாம் என்கிட்ட அவன் சொந்த கதையை சொல்லிட்டு தான் போகிறான்னு சொல்கிறேன் அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து வெப்பன் வச்சுட்டு போயிட்டு அப்புறம் அன்னைக்கு உங்கள் ரோஸ் எடுத்துட்டு ஒரு விஷயம் கொண்டு போவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். குறிப்பாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படத்தில் வந்து இந்த படத்தோட திரைக்கதையை அவங்க கொண்டு போன விதம், ஃபைட் சீக்வன்ஸு, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பர்ஃபார்மன்ஸு, அணியோட அந்த மியூசிக்கு, அதே நேரத்தில் கேமரா ஒர்க்கு, சவுண்ட் டிஃபைனிங் ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக VFX அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வரும் என்னன்னா, ஒரு சாமானியன் கிட்ட 7 லட்சம் ரூபாய் இருக்குன்னா ஒரு போலீஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தா நல்லா பண்ணியிருக்காங்க. டிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அவர் DC காமிக்கோட ஃபேனு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேருமே DC. படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. குறிப்பாக இந்த படத்தோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ்கே கணக்கச்சிதமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட ரோல் மாதிரி இருந்தது. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்தவரை ஒரு கேங்ஸ்டர் படம். கேங்ஸ்டர் படத்தில் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். குறிப்பாக ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் ஓவராலாக இந்த படம் என்ன பொறுத்தவரையிலும் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரையிலும் ஒரு சூப்பரான வாட்ச் இந்த படம். கேங்ஸ்டர் மூவி ஃபேன்ஸ் என்ன மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 5க்கு நான் 4.2 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்ன பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்கல்ல, கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறாப்புல. அதனால் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓவரால் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.